ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் அவார்டு வாங்குறதுக்காக அவங்க கிளம்புவோம். அப்போ அவங்க கூடயே ஜானகியும் கிளம்புறாங்க. உடனே பார்த்தோம்னா ரகுராம் காரில் போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உடனே சிவா சொல்கிறாங்க, என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஆமாம் சிவா என்னென்ன தெரியல அப்படிங்கும்போது, சரி அதனால் என்ன, நீங்களும் அன்னையும் பைக்கில் போயிட்டு வாங்க, என்னுடைய பைக் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவா சாவியை கொடுக்கவும் உடனே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்க, ரகுராமும் ஜானகியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உடனே ரகுராமும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பைக் சாவியை வாங்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணவும், அப்போ ஜானகிட்டு தனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அப்பா கூட ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் போகிறீங்களா, ஒரே ரொமான்ஸு தான் அப்படின்னு சொல்லவும், போடி என்னடி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு ஜானகி வெக்கப்பட்டு இருக்கும்போது உடனே மணியும் சிவாவும் சொல்கிறாங்க, என்ன நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, போங்க பைக்கில் போய் ஏறுங்க, அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லவும், ஜானகி உடனே பைக்கில் ஏறிட்டு அவங்க ரகுராமோட தோளில் கை வச்சுட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா பார்வதி ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் காரில் போயிருந்தாங்கன்னா எதுவுமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் பைக்லலாம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இது எல்லாம் என் புருஷனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்வதி அவங்க சிவா போட்டு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சிவா மணிக்கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாம் என்னுடைய வேலை தான், காரு ஸ்டார்ட் ஆகாத மாதிரிக்கு நான் தான் பண்ணி வச்சேன் அப்படிங்கும்போது, தெரியும் மாப்பிள்ள நீ தான் பண்ணியிருப்பேன்னு, நீ பைக்கு சாவி எடுத்து கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் அண்ணன் அண்ணியும் பழைய மாதிரிக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசணும், ஒன்று சேரணும், அதுக்காக தான் அந்த மாதிரிக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம ஜானகி அந்த ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. அங்கே தான் மாயா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே புவனேஸ்வரி போட்ட திட்டமாக தான் இருக்குது. மாயா அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கறத எப்படியாவது ரகுராம் கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லிக்கிட்டு தான் புவனேஸ்வரி இந்த மாதிரிலாம் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதுபடியே பார்த்தோம்னா ரகுராமும் ஜானகியும் அங்கே அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்குறாங்க. அங்கே வச்சு தான் இவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ அங்கே எல்லாருக்குமே அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மாயா அங்கே இருக்கிறாங்க. மாயா பார்த்ததுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மாயாவே இப்போ ரகுராம் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அவங்க ஜானகி பார்த்துருந்தாங்க மாயாவை. மாயா அப்போ அங்கே எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரகுராமையும் ஜானகியும் அவங்களும் பார்த்துருந்தாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இப்போ இவர் மட்டும் மாயா வேலை செய்கிறத பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரகுராம் மாயாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நான் அதை பற்றிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன், என்கிட்ட அவள் சொல்லிட்டு தான் அங்கே வேலை பார்க்குறா அப்படிங்கும்போது, இது ரெண்டு பேரும் நீங்கள் போட்ட திட்டம் தானா, ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்கீங்கன்னு தெரியல, இவ இப்படி இங்கே வேலை பார்க்குறது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா என்ன நடக்க போகுது, நம்ம குடும்ப மானம் தான் போக போகுது, இவ எதுக்காக நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்காகவே இந்த மாதிரிலாம் இருக்கான்னு தெரியல, இதுக்கு உடந்தையா நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னு ரகுராம் ஜானகி ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவார்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அப்போ ரகுராமுக்கு அவார்டு கொடுக்கவும் அதை அவங்க வாங்கிட்டு வராங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா மாயா இப்படி வேலை செய்கிறத பார்த்துட்டு அதே ஞாபகத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பெரியப்பாவும் நீங்களும் இங்கே தான் வரீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா எனக்கு கூட தெரியாது, இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அப்படிங்கவும், இது எல்லாமே இந்த புவனேஸ்வரி போட்ட திட்டமாக தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பெரியப்பா இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பார் அப்படிங்கும்போது, சரி நான் சமாளிச்சுக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கோவத்தோடு அவங்க வராங்க. அப்போ அவங்க வரும்போது உடனே ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என் குடும்ப மானத்தை வாங்குறதுக்காகவே இருக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு, உண்மையை சொன்னாலும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு ரகுராம் ஜானகி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும், ஜானகி ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லதுக்காக வராங்க. என்னங்க இது எல்லாத்துக்கு காரணம் நானும் தனாவும் தாங்க, மாயை எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரகுராமுக்கு ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரால தான் மாயா கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா, இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா ஜானகி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் கார்த்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாயா அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லவோ, என்னது கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க கார்த்தி உயிரோட தான் இருக்கிறா, இது எல்லாமே இந்த புவனேஸ்வரி தான் மறைச்சு வச்சுக்கிறா கார்த்தியை, அந்த ஹோட்டலில் கார்த்தி இருக்கிறத அவன் மாயா பார்த்துட்டா, அவனை எப்படியாவது கையங்கலமாக பிடிக்குன்னு சொல்லி தான் மாயா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அடுத்து அந்த கதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ரகுராம் பயங்கரமாக அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இவ்வளோ தூரம் நடந்திருக்குது, இதை பற்றி என்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லாமல் இருந்துட்டீங்களே அப்படிங்கும்போது, எப்படிங்க நான் சொல்லுவேன், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும்போது தனா விஷயத்தையும் என்
விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுல. அதனாலதான் உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் நாங்க சொல்லாம மறைச்சிட்டோங்க. என்ன மன்னிச்சிருங்க. மாயா மேல எந்த தப்புமே கிடையாதுங்க. அவளை பழையபடியும் நீங்க வந்து மகளா அவளை ஏத்துக்கிடுங்க. எங்களாலதான் அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையும் போட்டு ஜானகி வந்து ரகுராம் கிட்ட வந்து உடைச்சிருந்தாங்க. இதெல்லாம் கெட்டதுமே ரகுராம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குது, நீங்க வந்து எதுவும் நினைச்சிடாதீங்க, ஆனா மாயா மேல மட்டும் எந்த தப்புமே கிடையாது, அது மட்டும் உண்மைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவை உடனே இங்க வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயா உடனே வர சொல்லு அப்படிங்கவும் உடனே ஜானகியும் மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா பெரியப்பா உன்னை உடனே இங்க வர சொல்றாரு, நாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயா வந்து என்னாச்சு பெரியமான்னு கேட்கும்போது நீ உடனே இங்க வா அப்படிங்கிறாங்க. அப்ப மாயாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே வந்து ரகுராம பார்த்துட்டு இருக்கும்போது ரகுராம் வந்து மாயா பக்கத்துல வராங்க. வந்ததுமே மாயாவை கெட்டிப்பிடிச்சு அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நீ வந்து வச்சிருக்கிற, ஆனா அதெல்லாம் புரியாம நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே மாயா வந்து ஜானகியை பார்க்கும்போது அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா நான் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறவும் நம்ம மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து மாயா வந்து கண் கலங்குறாங்க. பெரியப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பெரியப்பா அப்படிங்கும்போது நான் கவலைப்படுறது இருக்கட்டுமா, ஆனா வந்து எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி தானே இந்த மாதிரிலாம் வந்து உனக்குள்ளேயே எல்லா ரகசியத்தையும் மறைச்சிருக்கிற, ஆனா அது புரிஞ்சுக்காம நான் உன்னை எவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க.